அட மேம், நீங்க எங்க? நான் தான் ரெண்ட் கட்டிட்டேனே. என் வீட்ல என்னவோ தப்பு நடக்குது நான் கேள்விப்பட்டேன். என் வீட்ல என்ன பண்றீங்க? மேம், என்ன பண்ண போறோம்? இங்க என்ன தவிர யாரும் இல்ல. இங்க பாருங்க, நான் கேம் விளையாடிக்கிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. என்ன முட்டாள்னு நினைக்கிறியா? மேம், நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, இந்த வீட்ல யாரும் இல்ல மேம். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மேம் மேம் நான் சொல்றத கேளுங்க, இங்க யாருமே இல்ல. மேம், நான் தான் இல்லன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்னத்த பாயிண்ட் பண்ண பாக்குறீங்க? மேம், நீங்க இங்க வந்திருக்க கூடாது. இதெல்லாம் என்னது? அதோட இது யாரு ஷான்? இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இனி பொறுத்துக்க முடியாது. நான் செய்ய வேண்டியதை செஞ்சே தீருவேன். இந்நேரம் வந்திருக்கணும்ல, ரொம்ப லேட் ஆகுது. சாரு, எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லைல்ல? வாட்? எங்கேயும் எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? எனக்கு எப்படி தெரியும்? யார்கிட்ட மொத்த பொறுப்பையும் கொடுத்துருக்காங்களோ அவங்கள போய் கேளுங்க. ஏன் என்கிட்ட வந்து கேட்குறீங்க? இன்னும் வரலையா? ஆனா டைம் ஆயிடுச்சே. இந்த கேள்வியை நாங்க தான் உங்ககிட்ட கேட்கணும். மிஸ் விஷாலி, கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு ஷாரு. பாஸ் கிட்ட நீ இப்படிலாம் பேசக்கூடாது. நான் என்னன்னு பாக்குறேன். பாஸ், மை ஃபுட். என்ன இது? உன்ன நம்பர் ஃப்ராட், ஏமாத்துக்காரி. உன்னை நான் ஏன் ஆளு நினைச்சேன்? நீ என்னையே ஏமாத்தி என்கிட்ட சிக்னேச்சர் வாங்கி இந்த வீட்டை பறிச்சுட்ட. என் ஆபீஸ்ல எனக்கு டி ப்ரமோஷன் கொடுத்துருக்க. உனக்கு நிம்மதி கிடைக்கலையா? இதோ பாரு, உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. நான் கோர்ட்டுக்கு போவேன். நீ கோர்ட்டுக்கு போ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, இல்லைன்னா சத்தமா கத்து. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இந்த வீடு எனக்கு சொந்தம். நீ ஒரு வேலை பண்ணு, உன் மூட்டை முடிச்ச கட்டிட்டு இங்க இருந்து போ. கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ் நவ். சாரு தன்னுடைய வீட்லயே அவமானப்படுத்தப்பட்டு விரட்டப்பட்டா. இந்த விஷயத்தை யாருதான் மறப்பாங்க? முடியாது இல்லையா? சாருவும் இதை மறக்கல. உன்னை நான் கண்டிப்பா பழி வாங்கியே தீருவேன். எனக்கு ஒரு தடவை சந்தர்ப்பம் கிடைச்சா போதும். கவனி, உன்னுடைய கதையை நான் மொத்தமா முடிப்பேன். சமஜ் போனே எடுக்க மாட்டேங்கிறான். அதோட பஸ்ஸும் இன்னும் வரல. இதோ ஃபைனலி பஸ் வந்தாச்சு. எந்த பஸ்ஸோட பிக்சர் அனுப்புனாங்க? அது இந்த பஸ் இல்லையே. ஷான், ஹாய். நீ இங்க என்ன பண்ற? இந்த பஸ்ல நீ வர? சுமித் எங்க இருக்கான்? அது நேற்று நைட் சுமித்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால பாஸ் என்ன அவருக்கு பதில் அனுப்பினாரு. என்கிட்ட வாலாட்டது என்ன? ஐ எம் வாட்சிங் யூ. மை ப்ளஷர். எல்லாரும் பஸ்ல ஏறுங்க.
இங்க பாரு, இன்னையிலிருந்து உன்னோட நாட்களை என்ன ஆரம்பிச்சிடு. நவ் ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். உன் கூட பல விஷயங்கள் நடக்க போகுது. எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் பிளான் படி கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு ட்ரிப்புக்கு நான் தான் போக போகிறேன். என் வேலையை முடிக்கிறதுக்காக தானே இந்த கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணேன். ஷான், அப்படி என்ன வேலை? வாவ், பின்னாடி மறைஞ்சிருந்து எல்லாரோட பேச்சையும் ஒட்டு கேட்குறேன். ஏன்னா என் கம்பெனிக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன், துரோகம் செய்யவும் விட மாட்டேன். உன் வண்டவாளத்தை நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். ரிமெம்பர் தட். அப்படியா? யா. என்னன்னு சொல்லுவ? என்ன சொல்லுவ? ஷான் இந்த கம்பெனிக்கு எதிராக சதி திட்டம் திட்டுறான்னா இல்ல பிளான் பண்றேன்னா உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது, புரிஞ்சுக்க. நீ கான்ஃபரன்ஸ்க்கு எப்படி வரேன்னு நானும் பாக்குறேன். ரியலி? ஆட்டம் இனிமேதான் ஆரம்பம். களத்துல சந்திப்போம். ஜதன், எவ்வளவு நேரமா நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன நினைச்ச? பாய் சொல்லாம நீ போயிடுவியா? இந்தா. Thank you. I'll really miss you. அங்க போனது எனக்கு கால் பண்ணு, சரியா? என் மேல அந்த அளவுக்கு லவ்வா? உயிரை விட அதிகமா. என்னால முடிஞ்சதுன்னா என் கண்ணை விட்டு உன்னை நகரவே விட மாட்டேன். இந்த மீட்டிங்கை சீக்கிரமா முடிச்சிட்டு வரேன். அப்புறம் நம்ம கல்யாண ஏற்பாடுகளை பண்ணலாம், சரியா? மேடம், வண்டியில ஏறுங்க. பொறுக்கி பையன். சரி, நான் சீக்கிரமா வரேன். ஓகே, பாய். பாய். இந்த பஸ்ல இருந்து திரும்பி வந்தாதானே உன் கூட எனக்கு கல்யாணம் நடக்கும். நான் உன்னை அடிக்கிற விஷயத்த ஏன் போலீஸ்கிட்ட சொன்னேன்? ரொம்ப வலிக்குது இல்லையா? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற? போலீஸ் வரைக்கும் போக வேண்டியது வந்தது பாரு. இறக்கமே இல்லாம உன்னை அடிச்சிருக்காங்கல்ல. அது சரி, இப்ப சொல்லு, என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு இனிமே என்கிட்ட சொல்லுவியா? கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவியா? சொல்லுடா பேபி. மாட்டேன். I love you so much. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் ஒன்று பண்றேன். மஞ்சள் போட்டு பால் கொண்டு வரேன். அதெல்லாம் சீக்கிரம் ஆறிடும், சரியா? அதோட ஜதின் கொடுத்த வாக்க நிறைவேற்றுவான். அவன் ருஷாலிய விட்டு வைக்க மாட்டான். இதுக்கு மேல என்ன பகடக்காய பயன்படுத்த முடியாது. See you in hell. ஆனா 30-40 வருஷத்துக்கு அப்புறம் இந்த 3 பேர்ல யாரா இருக்கும்? யாரு ருஷாலிய கொலை பண்ணிட்டு தன்னோட பழிய தீர்த்துக்க போறாங்க? பதில் இருக்கா? இங்க கான்ஃபரன்ஸ் லேட் ஆகுது. ஆனா இந்த முட்டாளுங்களுக்கு பசிக்குதான். இந்த கடையில ரொம்ப அருமையா இருக்கும். அதுலயும் மெதுவோட சாம்பார் செம்மையா இருக்கும். இதை பார், ரொம்ப அதிகமாக அலட்டிக்காத. ஏதாவது சாப்பிடு. நம்ம போகிறதுக்கு இன்னும் 5-6 மணி நேரம் கூட ஆகலாம்.
நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னு, நான் உன்னை நோட்டீஸ் பண்றேன். இங்க இருந்து போடா. இது என்னது? சாப்பாடு மேடம். சொல்லாமையே கொண்டு வந்துட்டீங்க. ஆமா மேடம். ஓகே, தேங்க்யூ. நல்ல வேலைப்பா, வண்டிங்க நின்னுது. எனக்கு பயங்கர பசி. ஆஹா, இருக்காதா? ஆபீஸ் ஸ்பான்சர் பண்ணா இவன் 5 தடவை சாப்பிடுவான். மறுபடியும் இந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது. இவளை இன்னைக்கே கொன்னுறணும்.
பாடி எங்க இருக்கு? சார் உள்ள ஸ்டோர்ல. தயா, பாடிய முதல்ல யார் பார்த்தது? சார் மதன். நீங்க தான் முதல்ல பாத்தீங்களா? சார் ஸ்டோர் ரூம்ல கிராசரி எடுக்க போயிருந்தேன், அப்ப அங்க பார்த்தேன். கோதுமை மாவு எங்க இருக்குப்பா? கோதுமை மாவு வைக்கிற இடத்த மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அட இங்க இருக்கு. அட இது மேல வெங்காய மூட்டை யார் வச்சது? உங்களுக்கு தெரியுமா? சார் இவங்க பஸ்ல வந்த மேடம். பஸ்ல வந்தாங்களா? அப்படின்னு உங்களுக்கு இவங்கள தெரியுமா? சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேடம் அவங்க ஆபீஸ் ஸ்டாஃப் கூட லஞ்ச் சாப்பிட வந்திருந்தாங்க. அப்புறம் உங்க டீம்காரங்க தேடினாங்க, ஆனா கிடைக்கவே இல்லை. அவ வாஷ்ரூம்ல இல்ல. இங்க தாபாலையும் இல்ல. சூப்பர். வாஷ்ரூம்ல இல்ல, தாபால இல்ல, ஃபோன் போகல. ருஷாலி ஏன் இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கா? கான்ஃபரன்ஸ்க்கு டைம் ஆகுது. ஒன்னு பண்ணலாம், அவ இருக்கட்டும், நம்ம எல்லாரும் கிளம்பலாம். சரி வாங்க போலாம். அட ருஷாலி இல்லாம எப்படி போறது? சாரு, இவங்களுக்கு அப்புறம் சீனியர் நம்ம ஆபீஸ்ல நீ தான். நீ முடிவெடு, என்ன செய்யலாம்? ஐ திங்க் நம்ம கிளம்புறது நல்லது. இல்லைன்னா எல்லாரும் கான்ஃபரன்ஸை மிஸ் பண்ணுவோம். பஸ் நம்பரை பாத்தீங்களா? என்ன கலர் பஸ்? வெள்ளையும் மஞ்சளும் சேர்ந்த கலர் சார். வண்டி நம்பர் XM032390. சார், இருக்கிற எல்லா செக் போஸ்ட்டுக்கும் டிராஃபிக் கண்ட்ரோல் பூத்துக்கும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடலாம். பஸ்ஸை நிப்பாட்டிடுவாங்க. இந்த பொண்ணு கடைசியா எந்த பக்கம் போயிருந்தா? நீங்க யாராவது பாத்தீங்களா? லேடிஸ் பாத்ரூமுக்கு போயிருந்தாங்க சார். லேடிஸ் வாஷ்ரூமா? தயா, சார், கடைசியா இவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த பொண்ணு வாஷ்ரூமுக்கு தான் போயிருக்காங்கன்றாங்க. ஆனா ஸ்டோர் ரூம்குள்ள அவ எப்படி வந்தா? அது எப்படி சாத்தியம்? ஸ்டோர் ரூம்குள்ள அவளுக்கு என்ன வேலை? அதோட அவ இங்க வர்றதுக்கு முன்னாடியே செத்துட்டாளா இல்ல வந்ததுக்கு அப்புறம் செத்தாளா? செத்ததுக்கு அப்புறம் இதை நடந்திருந்தா அவ பாடியை எங்க கொண்டு வந்திருக்கணும். அப்ப அந்த பாடியை யாராவது கொண்டு வந்திருப்பாங்கல்ல? இல்ல 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 இல்ல, இதுல ஏதோ ஒரு தில்லுமுல்லு நடக்குது. முதல்ல லேடிஸ் வாஷ்ரூமை செக் பண்ணுங்க. ஒயிட் பட்டன். இந்த பட்டன் இவளோடது இல்ல. சார், பாத்ரூம்ல இந்த டிஷ்யூ இருந்தது. இதுல லிப்ஸ்டிக்கோட கரை கூட இருந்தது. ஆனா இந்த மார்க் அந்த பொண்ணோடது இல்ல. இந்த பாத்ரூம் எல்லாத்தையும் யார் வாஷ் பண்றாங்க? இவங்க தான் சார் அவங்க பிந்தியா. பிந்தியா? பிந்தியா இங்க வாமா. இங்க வா, பயப்படாத. பாத்ரூம் எல்லாம் நீ தானே வாஷ் பண்ற? அப்போ சொல்லு, நீ என்ன பார்த்த? சார், நான் எதையும் பார்க்கல. நான் பார்த்திருந்தா முதல்ல உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்ல. நான் தாபால சாப்பிடுறதுக்கு வந்துட்டேன். இந்த பொண்ணுக்கு நடந்தது எல்லாமே அவ வாஷ்ரூம் வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. அப்படின்னா நீ எதுவுமே பார்க்கலையா? கொலை நடக்கும்போது பார்க்கல சார். ஆனா அந்த மேடம் பின்னாடியே இன்னொரு மேடம் போறதை நான் பார்த்தேன். அப்புறம் வேற என்ன பார்த்த? நான் ஒரு ஆளையும் பார்த்தேன். கருப்பு கார்ல தப்பிச்சு போயிட்டு இருந்தாரு. ஒருவேளை அது கொலைகாரனா இருக்கலாம், இல்லைன்னா கொலைகாரனோட ஃப்ரெண்டு. பஸ்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கான், கொலை பண்ணிட்டு அப்படியே எஸ்கேப். தயா, இப்ப நீ சொன்ன மாதிரி நடந்திருக்கணும். அவன் யாரா இருந்தாலும் அந்த பஸ்ஸுக்குள்ளதான் இருக்கணும். அந்த பஸ்ஸுக்குள்ள. ரொம்ப விசித்திரமா இருக்கு. ருஷாலி எப்படி தாபால இருந்து காணாம போனா? போனையும் எடுக்க மாட்டேங்கிறா. அவ பேச்சை விட்டுட்டு கான்ஃபரன்ஸை பத்தி யோசிங்க. எல்லாரும் நம்மளோட வேலையை தான் யோசிக்கணும். அதனால கான்ஃபரன்ஸை நான் ஹேண்டில் பண்றேன், ஓகேவா? சார், இதுக்கப்புறம் எப்படி போகணும்னு எனக்கு தெரியாது. ருஷாலி மேடம் சொல்லுவாங்கன்னு சொன்னீங்க, இப்போ அவங்களும் இல்லையே. என்ன பெரிய தலைவலியா இருக்கு.
ஒரு வேலை பண்ணு, வண்டியை சைடில் பார்க் பண்ணு. அத்தாரிட்டிஸ்க்கு ஃபோன் பண்ணி இங்கிருந்து எப்படி வரணும்னு நான் வழி கேட்குறேன். ஆனா ஷான் வழியில கண்ட இடத்துல எதுக்கு நிறுத்தணும்? வண்டியிலே உட்காந்து பேசிக்கலாம்ல. அட மேடம், சாதாரணமா இங்க நெட்வொர்க்கே கிடைக்காது. இது ஃபுல்லா மலை பிரதேசம். பாதை மாறி போயிட்டோம்னா அப்புறம் நேரத்துக்கு போவே முடியாது. சரியா தான் சொல்றான். இங்க அங்க அலையறதுக்கு ஒரு இடமா இருக்கலாம்ல. ஹலோ தயா சார். ஒரு டிராவல்ஸ் நிக்குது, எல்லோ ஒயிட் கலர். சார் ஹைவேல இருக்கு. சார் அதே நம்பர் தான். சரி சார், நான் பேச்சுவார்த்தை கொடுத்து ஒரு 15 நிமிஷம் நிற்க வைக்கிறேன். இங்கே பாருங்க, உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை சீக்கிரம் பண்ணுங்க. அரை மணி நேரம்லாம் வெயிட் பண்ண வைக்க முடியாது. அப்புறம் சந்தேகம் வந்துடும். கவுலி சோக் வழியா பஸ் வரும். நீங்க ரெடியா இருங்க. லைசன்ஸை காட்டு. என்ன விஷயம் சார்? லைசன்ஸ் சார், இந்த வண்டி சைட்ல தானே நிக்குது. லைசன்ஸை காட்டுப்பா. சரி சரி, போலீஸ் வந்துருச்சு. நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன். உன்னோட பேர் என்ன? மோகன். இந்த வண்டி ஏன் இங்க நிக்குது? பூனாவுக்கு போயின்னு இருக்கிறோம். சரி, இன்சூரன்ஸ் பேப்பரை காட்டு. இருக்கு சார். சரி காட்டு. ஹாய் சார், என்னோட பேரு ஷான். ஷான் சார். சார் ஏதாவது பிரச்சனையா? தள்ளி நில்லு போ. சார் சார் கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை, நாங்கள் உடனே போய் ஆகணும். ஏன் சார் இங்கே நிப்பாட்டு சார்? பேப்பர் தான் இருக்குன்னு நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சார் உங்களுக்கு வேணா ஏதாவது கொடுக்குறோம், கொஞ்சம் முடிச்சிருங்க. ஏய், அங்க போன்னு சொல்றேன்ல, போ. ஒரு நிமிஷம். அட லைசன்ஸ் எதுக்கு கொடுத்த? அட நான் என்னப்பா பண்றது? அவன் கேட்டான், நான் கொடுத்துட்டேன். இந்த லைசன்ஸ். அடுத்த தடவை ஹைவேல வண்டியை நிப்பாட்டக்கூடாது. சரி சார், தேங்க்யூ. இடிச்சிட்டா, என்ன இடிச்சிட்டா. அட என்னடா பண்றீங்க? தெரியலையா? அட இவங்க இல்ல யாரு? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். எங்க இருந்து வந்தாங்க? நீங்க கொஞ்சம் பார்த்து போக மாட்டீங்களா? இந்த புள்ள எங்களுக்கே பாடம் எடுக்காத. மரியாதை எங்களை பஸ்ல கூட்டிட்டு போய் நாங்க இறங்குற இடத்துல விட்டுரு, இல்லன்னா நாங்க போலீஸை கூப்பிட்டுருவோம். அது எப்படி விட சொல்றீங்க? நீங்க தள்ளி போங்க. உங்க கால் ஒண்ணும் உடையல, நீங்க சும்மா நடிக்கிறீங்க. அப்படியா? சாணி, போலீஸ்க்கு போன போடுறேன். நம்ம புள்ள காலிலே டயர் ஏத்திட்டான். எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்கலாம். போன எடுப்பா. ஐயோ போன் எங்க? ஒரு நிமிஷம். போலீஸ் எதுக்கு? இவங்களையும் கூட்டிட்டு போயிடலாம். சரி, உள்ள வாங்க, ஏறி உட்காருங்க. ஆமா, இந்த பஸ் எங்க போகுது? நாங்க பிலோரிக்கு போறோம். அங்க விஸ்வசாந்தி சம்மேளனம் நடக்குது. கேட்டீங்களா? இந்த பஸ் பில்லோக்கு தான் போகுதா? முதல்ல நாம அந்த பட்டனை தேடும். எஸ் சார். இந்தாப்பா சாணி, எல்லாருக்கும் நம்ம கார்டை கொடுத்துரு. உங்க வீட்டுல ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா நம்மளை கூப்பிடுங்க, கச்சேரியை பக்காவா பண்ணி கொடுத்துடுறோம். அண்ணா, கார்டு தும்முடிக்கிட்ட இருக்கு. போய் கொடுப்பல. சரிங்க. இங்க பாருங்கக்கா, இதுதான் எங்களோட கார்டு. சார், இங்க ரெட் கலர் ஷர்ட் போட்டு ஒரு பொண்ணு உட்காந்துருக்கால, அவ பேர் சாரு.
அவன் ஷர்ட்ல ஒரு பட்டன் இல்லை. அதோட மற்ற பட்டன்ஸ்லாம் இருக்குல்ல, அது பாடிக்கு பக்கத்தில் இருந்த பட்டன் மாதிரியே இருக்கு. அதை பார்க்க கரெக்டாக மேட்ச் ஆகுது. சார் இன்னொரு விஷயம் சார், பாத்ரூமில் டிஷ்யூ கிடச்சிது. அதில் கிடச்ச கரையும் இந்த பொண்ணு போட்டிருக்க லிப்ஸ்டிக் கலரும் கரெக்டாக மேட்ச் ஆகுது. அப்ப சாரு தான் கொலை பண்ணியிருக்கா. சார் பஸ் வழி மாறி போகுது. இது பில்லோரி போகல, வேற எங்கேயோ போகுது. ஏங்க டிரைவர் அண்ணே, வண்டி நிப்பாட்டுங்க. நீங்க தப்பான வழியில போயிட்டு இருக்கீங்க. பில்லோரி பின்னாடி போயிடுச்சுங்க, நிப்பாட்டுங்க. இந்தாயா கான்ஃபரன்ஸுக்கு போற வழி பின்னாடி போயிடுச்சு. டிரைவர் தம்பி, உனக்கு பைத்தியமா? பஸ் நிப்பாட்டியா? ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் எங்க நினைக்கிறேனோ அங்கதான் இந்த பஸ் போகும். ஒழுங்கா போய் உட்கார், பின்னாடி போ. இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறதா? பயணத்தை முடிக்கணும். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். நாங்க பிலோரிக்கு போறோம். விஸ்வசாந்தி சம்மேளனம் நடக்குது. எந்த தருணத்துக்காக நீங்க ஆவலா காத்துட்டு இருந்தீங்களோ அந்த நேரம் நெருங்கிடுச்சு. 40 நாடுகள்ல இருந்து மக்கள் இங்க கூடி இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வேர்ல்ட் பீஸ் கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்க போகுது. இது எல்லா நாடுகளுக்குமான ஒரு சரித்திர படைப்பா இருக்க போகுது. இன்னைக்கு நடக்க போற கான்ஃபரன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? நான் ஒண்ணுதான் சொல்லுவேன். இங்க இன்னைக்கு என்ன நடக்குதோ அதை கண்டிப்பா இந்த உலகம் நினைவுல வச்சுக்கோ. அவங்க எல்லாரையும் சுட்டுட்டு இருக்காங்க. நம்ம உள்ளதா இருக்கானுங்க. ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. சார்
ஹலோ, ஆம்புலன்ஸ். யாரா நீ? யாருன்னு கேக்குறேன். நாங்க தீவிரவாதிகள். ஏற்கனவே நாங்க பிளான் போட்டு வச்சிருந்தோம் இந்த கான்ஃபரன்ஸை கெடுக்கணும்னு. ஆனா சிஐடி காரங்க எங்க பிளான் மொத்தத்தையும் கெடுத்துட்டீங்க. உங்க முட்டாள்தனத்தால எவ்வளவு அப்பாவிங்க பாரு உயிரை விட்டுருக்காங்கன்னு. அவன் செத்துதான் ஆகணும். இந்த மாதிரி போராட்டத்துல நிறைய உயிர் போய் தான் ஆகணும். ஓயமுறா, ஒழுங்கா சொல்ல, இந்த பயங்கரமான ஆயுதங்களை எப்படி சிட்டிக்குள்ள கொண்டு வந்த? நான் ஒரு வீட்டை வாடகைக்கு வாங்கினேன். அங்கதான் ஆயுதங்களை ஒளிச்சு வச்சிருந்தேன். ஆனா அந்த ஓனருக்கு எப்படியோ என்னை பத்தி தெரிஞ்சு போச்சு. ஆனா நான் அவளையும் கொன்னுட்டேன். நீதான் கொன்னியா இல்லையான்னு அதையும் நாங்க கண்டுபிடிச்சிருவோம். ஆனா நீ இப்ப பண்ணியே ஒரு சம்பவம். அதுக்கு கண்டிப்பா தூக்கு தண்டனை தான் கிடைக்கும். நாம என்ன பண்ணோம்? நம்மளையே பிடிச்சு இங்க நிக்க வச்சிருக்காங்க. அவங்க நிலைமையை பார்த்தல, சும்மா நெல்லு, அதான் நமக்கு நல்லது. சாரு சண்டை போடுற சிஸ்டர், ஜதீன் அடி வாங்குற மாப்பிள்ள, அப்புறம் ஷான் பயங்கரமான தீவிரவாதி. அதெல்லாம் இருக்கட்டும், ருஷாலிய யார் கொண்டு இருப்பாங்க? சரிங்க, விந்தியாவும் இருக்கா. அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கடைசியா ருஷாலிய உயிரோட இவதான் பார்த்தா. சரிங்க, விந்தியாவும் இருக்கா. அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கடைசியா ருஷாலிய உயிரோட இவதான் பார்த்தா. எனக்கு எனக்கு எப்படிங்க தெரியும்? நான் சாப்பிட போயிருந்தேன். அட ஆமா, விந்தியா மேடத்துக்கு பசிக்குது, அவ சாப்பிட கிளம்பிட்டா, அப்படித்தானே? அப்புறம் என்னாச்சுன்னு நான் சொல்லவா?
பிந்தியா சாருவா பார்த்திருக்கா. சாரு பிந்தியாவுக்கு சிக்னல் கொடுத்திருக்கா. பிந்தியா ரத்தத்தை பார்த்தா சைலண்டா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டா. அப்புறம் சாரு கத்திய நல்லா கிளீன் பண்ணிட்டு அதே பஸ்ல ஏறி டிராவல் பண்ணிட்டா. சார், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. எங்களுக்குள்ள சண்டை தான் நடந்தது. ஆனா நான் அவளை கொலை பண்ணல. ஆனா உன் பட்டன் ஸ்டோர் ரூம்ல கிடைச்சதே. சார், எனக்கு தெரியாத. அப்ப இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். தம்பி ஷான், ருஷாலிக்கு உன் மேல சந்தேகம் வந்ததால அவளை என்ன கொன்னுட்டியா? அவளை கொலை பண்ணிட்டு நானே என்னோட பிளானை எப்படி கெடுத்துக்க போறேன் சொல்லுங்க? எனக்கு தூக்கு தண்டனையே கொடுத்தாலும் நான் இதைத்தான் சொல்லுவேன். அவளை நான் கொலை பண்ணல. அப்படின்னா விந்தியா நீ சொல்லு, ருஷாலிய யார் கொலை பண்ணது? சாரு வந்து அவளை கொலை பண்ணலனா, அதோட இறந்து போன ருஷாலிய ஷான் கொலை பண்ணலனா அப்ப பண்ணது யாரு? அட ஆமா, நான் மறந்து போயிட்டேன். நீ தானே என்கிட்ட சொன்ன, நீ அந்த இடத்துல இருந்து எவனோ கார்ல ஏறி ஓடி போனதை பார்த்தேன்னு. கார்ல ஏறி என்ன ஜதீன்? சார், நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் அங்கதான் இருந்தேன், ஆனா நான் ரிஷாலியை கொல்லல. நீ ருஷாலிய கொலை பண்ணல, சரி. நீ ருஷாலிய கொலை பண்ணல, ஆனா எங்களுக்கு தெரியும் ருஷாலிய கொலை பண்ணது யாருன்னு எங்களுக்கு தெரியும். என்ன மதன் சார், கரெக்டா? மதனா? சார், மதனுக்கு எப்படி சார் தெரியும்? மதனுக்கு என்னெல்லாம் தெரியுங்கிறத நாங்க அப்புறமா சொல்றோம். இப்ப எனக்கு ஒரு விஷயம் சொல்ல ஜத்தியன். அந்த பஸ் இருக்க, அந்த பஸ்ல தானே ருஷாலி கான்ஃபரன்ஸுக்காக கிளம்பி போயிருந்தா? ஆமா சார், அந்த பஸ்ஸால தானே இவ்வளவு நடந்திருக்கு. சரியா சொன்ன. அந்த பஸ் தான் எல்லா ரகசியங்களும் வெளியே கொண்டு வர ஹெல்ப் பண்ணிருக்கு. அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி எங்களுக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சது. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ருஷாலியோட பாடியிலும் கிடைச்சது. ருஷாலியோட பாடி மேலையா? ஆமா சார், இது எப்படி சாத்தியமாகும்? நாங்க எப்போ குடனுக்குள்ள அந்த மூட்டையை எடுக்க போனோமோ, ருஷாலியோட பாடியை எடுக்க போனோம்ல, அப்ப பார்த்தோம். சார், கையில இந்த அடையாளம் இருக்கு. இவ வாட்ச் கட்டி இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ருஷாலி கையில இருந்த வாட்ச் காணோம். அவ உயிரோட இருந்த வர அவ வாட்ச் கட்டியிருந்தா. இந்த கடிகாரத்தை திருடினவன் தான் இந்த மதன். அந்த வாட்ச்ல 3 பேரோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு. ஒன்னு ருஷாலி, இன்னொன்னு மதன், அப்புறம் 3வது ஜதீன். என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸா? ஆமா. நீ என்ன நினைச்ச? உன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை நாங்க எதுக்காக எடுக்கணும்? வீட்டில் ஃப்ரேம் போட்டு தொங்க விடவா? பஸ்ஸுக்கு பின்னாடி அப்புறம் வாட்ச்ல இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் அது உண்டுதான். சொல்லு, ருஷாலி எதுக்காக கொன்ன? சொல்லு, எதுக்காக ருஷாலியை கொன்ன? நான் என்னதான் செய்ய? அவ கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் கிட்ட அடி வாங்கவா? எனக்கு பிடிக்காமலையும் கல்யாணம் பண்ணிக்கவா? அவளைதானே கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த? அவளுக்கு தன்னோட ஆட்டத்துக்கு ஆடக்கூடிய ஒரு கணவன் தான் தேவைப்பட்டுச்சு. நானும் சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணேன். அந்த சந்தர்ப்பம் தான் உனக்கு கிடைச்சது தாபால. அவளை நான் கொன்னுதான் ஆகணும். அங்க என்னால சுட முடியல. நான் இன்னொரு மொபைல்ல இருந்து கால் பண்ணேன். தாபாக்கு பின்னாடி கூப்பிட்டேன். அவளும் வந்தா. நீ இங்கேயா? வந்த உடனே அவ ஷான் அப்புறம் ஷாருவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா. உன்கிட்ட எனக்கு நிறைய பேசணும். நீ இங்க எப்படி வந்த? அதுவா நான் வந்து அவங்க ரெண்டு அவளோட பேரையும் பேச்சு நான் கேட்டு சும்மாவே என்னால விட பொறுக்க போறதில்ல. முடியல. ஆனா அவங்களுக்கு நான் என்ன பண்றது? தெரியல என்ன பகச்சிக்க கூடாதுன்னு. நான் அவங்கள கத்தி சும்மா விட எடுத்துட்டேன். மாட்டேன். அவளை கொன்னுட்டேன். இப்ப நான் ஃப்ரீ ஆயிட்டேன். ஐயா ஃப்ரீ ஆயிட்டாரா? இப்போ நீ ஜெயிலுக்கு பின்னாடி கம்பி எண்ண போற. இதையா நீ விடுதலைன்னு சொல்ற? ரிஷாலிய கொலை பண்ண குற்றத்துக்காக
உனக்கு தூக்கு தண்டனை கூட கிடைக்கலாம் ஜதீன். தூக்கு தண்டனை